வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து மினி பன்னோட வந்திருக்கிறேன். இந்த மினி பன் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டை வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்கு. இந்த 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அதில் விடுங்க. இந்த எண்ணெயை விட்டுட்டு இந்த எண்ணெயை வந்து கொஞ்சம் கொதிக்க விடுவோம். ஸோ இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் கொதிச்சுட்டு கொதிச்சா பிறகு இதில் வந்து 1/4 டீஸ்பூன் கடுகு இருக்கு. இந்த கடுகை போட்டு இது கடுகு வடிக்கணும். ஸோ இந்த கடுகு போட்டு இப்படி வடிச்சு கொண்டு வரைக்க இதில் வந்து 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்கு. இந்த பெருஞ்சீரத்தை இதில் போடுங்க. ஒரு மீடியம் வெங்காயத்தில் பாதி இருக்கு. இதையும் இதில் போடுங்க. இதில் 5 பச்சை மிளகாய் வந்து சின்னனா வெட்டி வச்சிருக்கேன். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து ஒரு காம்பு கருவேப்பிலை இருக்கு. இதையும் இதில் போடுங்க. போட்டு இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இதை நல்லா வதங்க விடணும். ஸோ இப்போ ஒரு 3 நிமிஷம் இதை நான் வதங்க விட போகிறேன். ஒரு 1.5 நிமிஷமாக இதை வதங்கி கொண்டிருக்குது. ஸோ இதை இன்னொரு 1.5 நிமிஷம் வதங்க விடுவோம். ஸோ இப்போ இதில் 3 நிமிஷமாக வதங்கி இருக்குது. இப்படி 3 நிமிஷம் வதங்கினா பிறகு மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து சிக்கன் பிரெஸ்ட் இருக்குது. 2 சிக்கன் பிரெஸ்ட் எடுத்து நான் எல்லாட்டிக்கு 280 கிராம் வருது. இந்த இதை எடுத்து இப்படி சின்ன சின்ன இதை வட்டி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த சிக்கன் பிரெஸ்ட்டை இதில் போடுங்க. இதில் வந்து இப்போதைக்கு நான் 1/2 டீஸ்பூன் உப்பு போடுறேன். நீங்கள் இப்போ இந்த பார்த்துட்டு போடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை மிக்ஸ் பண்ண பிறகு இதை மூடி போட்டு நான் ஒரு 10 நிமிஷம் அவியோட போகிறேன். ஆனால் இடக்கிட வந்து கிளறி விடுங்க. இப்போ ஒரு 6 நிமிஷமா அவிஞ்சோன்றிருக்கு. இதை இடக்கிட கிளறி விடுங்க. இந்த 6 நிமிஷத்துக்கு பிறகு இதில் உருளைக்கிழங்கு எடுத்து இப்படி சின்ன சின்ன வட்டி இருக்கு. 300 கிராம் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு இருக்குது. இதையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ இதை மூடி போட்டு திருப்பி ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஹீட்லேயே இதை நான் அவிய விட போகிறேன். இடக்கிட கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷமாக இது வதங்கி கொண்டிருக்கு. அடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் 1.5 டீஸ்பூன் கறி பவுடர் இருக்குது. இந்த கறி பவுடர் இதில் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி இருக்குது. இதுக்கு கூட தண்ணி விடுறையில் இந்த இறைச்சியில் இருக்க தண்ணியும் வரும். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் எல்லாடிக்கும் 30 ml தண்ணியை விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு உப்பை செக் பண்ணி பாருங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு இதை மூடி போட்டு இன்னொரு 12 to 15 நிமிஷம் இதை வதங்க விடுவோம். நான் மீடியத்திலேருந்து கொஞ்சம் குறைச்சிருக்கேன் ஹீட்டை. இடக்கடை கிளறி விடுங்க. இப்போ நான் அந்த தூள் போட்ட பிறகு 3 நிமிஷம் கொதிச்சோன்னு இருக்கு. இடக்கடை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ திருப்பி மூடி போட்டு 12 நிமிஷம் இதை வதங்க விட போகிறேன். மீடியத்திலேருந்து ஹீட்டை கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கிறேன். 12 நிமிஷம் இதுலேருந்து வதங்கி கொண்டிருக்கு. நான் இடக்கடை வந்து கிளறி விட்டுனான். இதை மிக்ஸ் பண்ணி போட்டு லைட்லியாக மசிச்சு விடுங்க. மசிச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு நான் இப்போ அடுப்பை நிப்பாட்டிட்டு இதில் வந்து 1/2 லைம் இருக்குது. அரைவாசி தேசிக்காய் புளி இருக்குது. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை புளிஞ்சு விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த ஃபில்லிங் வந்து செய்து முடிஞ்சுது. இதை நான் நல்லா ஆற வைக்க போகிறேன். ஸோ நான் இந்த ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ண வைக்க போகிறேன். பட் நான் அந்த ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முதல் நிறைய ஆட்கள்கிட்ட கேள்வி இருந்தது. ஸோ அதை நான் கிளியரிஃபை பண்ணுறதுக்கு தான் அந்த ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முதல் நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். இந்த இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்னு சொல்கிறது வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து இதை கரைச்சும் போடலாம். பட் நீங்கள் இதை கரைக்காமல் நேர நீங்கள் குழைக்க போகிற மாக்கில் போட்டு தண்ணி ஒன்றும் சேர்க்காமல் இது கரைக்காமல் அதுக்குள்ள போட்டு குழைச்சி எடுக்கலாம். என்னென்னு சொன்னால் இன்ஸ்டன்ட் ஈஸ்டனோட டக்குன்னு வந்து தண்டை வாட்டிலே ஆக்டிவேட் பண்ணுமே சொன்னால் சரியான குருணியா இருக்கிற ஈஸ்டண்டபடியா. அதே நேரத்தில் வந்து இது வந்து ட்ரை ஈஸ்ட். ஸோ இந்த ட்ரை ஈஸ்ட் வந்து இந்த பெருசாக இருக்குது. ஸோ இந்த ட்ரை ஈஸ்ட்டை வந்து கட்டாயம் 100% வந்து நீங்கள் இதை ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் நீங்கள் இதை போடணும். அதுதான் இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். வந்து இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் டக்குன்னு வந்து பொங்கிடும் ஃபாஸ்டராக. ஆனால் நீங்கள் ட்ரை ஈஸ்ட்டை வந்து இப்படி கரைக்காமல் போட்டிங்கன்னு சொன்னால், ஆக்டிவேட் பண்ணாமல் போட்டிங்கன்னு சொன்னால் கிண நேரம் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் 1 மணி நேரம் இதை புளிக்க வைங்கன்னு சொல்லி. ஸோ நீங்கள் ட்ரை ஈஸ்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இதை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணாமல் போட்டு குழைச்சிங்கன்னு சொன்னால் அந்த 1 மணி நேரத்தில் வந்து கடைசி வரையும் வந்து புளிக்காது. அதே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணீங்கன்னு சொன்னால் டிபெண்ட்ஸ் நீங்கள் நாட்டில் இருக்கிற டெம்பரேச்சர் எல்லாத்தையும் பொறுத்து தான் அந்த நான் 1 மணி நேரம் சொல்கிறேன் நான். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரை ஈஸ்ட் அண்ட் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் இதுதான். இதில் வந்து நான் ஒரு செப்பரேட்டான பவுல் எடுத்திருக்கேன். எடுத்து
வச்சுக்கொண்டு 6 கிராம் ட்ரை ஈஸ்ட் எல்லாத்துக்கு 2 டீஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் இருக்கு. இந்த ட்ரை ஈஸ்ட் இதில் போடுங்க. இதில் வந்து சீனி இருக்கு, 1 டீஸ்பூன் சீனி, சுகர் இருக்குது 1 டீஸ்பூன். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து லூக் வார்ம் வாட்டர், இந்த தண்ணி வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கணும், ஆனால் கொதி தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் மைக்ரோவேவில் வைக்கிறேன்னு சொன்னால் ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் நீங்கள் இதை ஹீட் பண்ணலாம். 40 ml எல்லாத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் ப்ளஸ் 2 டீஸ்பூன் இருக்கு. இப்போ இந்த தண்ணியை விட்டு இதை மிக்ஸ் பண்ணி போட்டு ஆக்டிவேட் பண்ண வைப்போம். ஸோ இதை வந்து நான் லைட்லியாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சரியாக 6 நிமிஷம் இதை தூக்கி வைக்க போகிறேன் இந்த ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. இதில் வந்து நான் ஒரு செப்பரேட்டான பவுல் எடுத்து வச்சிருக்கிறேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் இருக்குது 310 கிராம், எல்லாத்துக்கு 1 கப் ப்ளஸ் 3/4 கப் இருக்குது. ஸோ இந்த மாவை இதில் போடுங்க. இதில் வந்து சீனி இருக்குது 30 கிராம், எல்லாத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் சீனி இருக்குது. இந்த சீனியையும் இதில் போடுங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் உப்பு இருக்குது, இந்த உப்பையும் இதில் சேருங்க. இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை முதல்ல மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் விடுங்க, லைக் ஒரு வேல் மாதிரி. ஸோ இப்படி வச்சுக்கொண்டு இந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு 6 நிமிஷம் ஆயிட்டு இப்போ இந்த மாவு இதை விடுங்க. இதில் வந்து ஒரு பெரிய முட்டை இருக்குது, லார்ஜ் எக் இருக்குது, 45 கிராம் வருது இதோட வெயிட், 45 கிராம்ஸ். இப்போ இதையும் இதில் போடுங்க. நீங்கள் உங்களுக்கு முட்டை போட விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் இதை ஒமிட் பண்ணலாம். இதில் வந்து பட்டர் இருக்குது 30 கிராம், எல்லாத்துக்கும் 2 டேபிள் ஸ்பூன் ரூம் டெம்பரேச்சர் பட்டர் இருக்குது, இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து பசுப்பால் இருக்குது, ரூம் டெம்பரேச்சர் பசுப்பால் இருக்குது 60 ml, எல்லாத்துக்கும் 1/4 கப் பசுப்பால் இருக்குது, ரூம் டெம்பரேச்சர், இதையும் இதில் விடுங்க. ஸோ இப்போ இதை குழச்செடுப்போம். ஒரு அளவுக்கு குழச்சிருக்கிறேன். இதில் வந்து தண்ணி இருக்குது, இது வந்து லூக்வார்ம் வாட்டர் தண்ணி தான், பச்சை தண்ணி இல்லை, ஜஸ்ட் ரூம் டெம்பரேச்சர் தண்ணி இருக்குது. 60 ml, இல்லாட்டிக்கு 1/4 கப் தண்ணி இருக்குது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழச்செடுப்போம். அப்படியே விட்டுறாதீங்கோ, தண்ணியாக போயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை குழச்செடுப்போம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்ப்போம். நீங்கள் ஜஸ்ட் இன் கேஸ் நீங்கள் குழைக்கிற டைம் வந்து கொஞ்சம் நீங்கள் தண்ணி கூட விட்டுட்டீங்க என்று சொன்னால் நீங்கள் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணி அதை அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ அது நல்லா பிசைஞ்சு குழைச்செடுக்கணும். ஸோ நான் எடுத்த 60 ml அல்ல 1/4 கப்பில் இருந்து நான் தனியாக 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் சேர்த்துருக்கிறேன். எல்லாட்டிக்கும் 30 ml தண்ணி சேர்த்துருக்கிறேன். ஸோ இந்த 2 டேபிள் ஸ்பூன் எல்லாட்டிக்கும் 30 ml தண்ணி தாராளமாக இது காணும். ஸோ இப்போ இதை நான் குழைச்சிருக்கிறேன். நல்லா பிசைஞ்சு இதை நீட் பண்ணால் தான் நல்லா சாஃப்டாக வரும் இந்த பன். ஸோ நான் இப்போ வந்து கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணி போட்டு நீட் பண்ண போகிறேன். ஸோ இந்த கவுண்டர் டாப்பை நான் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாவை போட்டு நல்லா நீட் பண்ணி எடுக்கணும். ஒரு 12 நிமிஷமாவது இதை நீட் பண்ணி எடுக்கணும். நல்லா இழுத்து இதை நல்லா நீட் பண்ணி எடுங்க. இப்போ ஒரு 4 நிமிஷம் நீட் பண்ணியிருக்கிறேன். இந்த டோ வந்து நீங்கள் சரியாக நீட் பண்ணி எடுக்காட்டிக்கு உங்களுக்கு சாஃப்டான பன் வராது. ஸோ முக்கியமாக இதை நீங்கள் 12 minutes நீட் பண்ணி எடுங்க. ஸோ இப்போ நான் 6 நிமிஷமாக இதை நீட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்போ ஒரு 8 நிமிஷமாக இதை நீட் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஒரு 10 நிமிஷமாக நீட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்போ ஒரு 12 நிமிஷமாக இதை நீட் பண்ணியிருக்கிறேன். நான் இப்படி இதை நான் நீட் பண்ணியிருக்கிறேன் 12 minutes-ஆக. செப்பரேட் பவுல் எடுத்து இந்த நீட் பண்ண டோ இதுக்குள்ள வச்சு போட்டு இருக்கு இப்படி ஒரு பிளாஸ்டிக் ரேப்பால் மூடி போட்டு ஒரு 25 நிமிஷம் இதை ரைஸ் பண்ண வைப்போம். 25 minutes. இப்போ இது சரியாக 25 நிமிஷமாக ரைஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இருக்குது டபுள் இன் சைஸில் வந்துருக்குது. இப்படி உங்களுக்கு டபுள் இன் சைஸ் வெராட்டிக்கு நீங்கள் வந்து 25 நிமிஷம் வச்சு காணாது. நீங்கள் இருக்கிற நாடோ அதில் அந்த டெம்பரேச்சரை வந்து காணாண்டபடியே தான் ரைஸ் பண்ணல. ஸோ நீங்கள் இப்படி டபுள் இன் சைஸாக வரையும் நீங்கள் 25 minutes இல்லாட்டிக்கு ஒரு 30 minutes இல்லாட்டி 40 minutes வையுங்க ரைஸ் பண்ணுறதுக்கு. இதில் இருக்கிற ஏரை புஷ் அவுட் பண்ணி எடுங்கோ. நல்லா சாஃப்டாக நல்லா ரைஸ் பண்ணியிருக்கு. இந்த மினி பன்னண்டபடியாக சின்ன ஒரு பவுலாக எடுத்து இதை பிடிச்சு இப்படி
போலியாக ரவுண்டாக பிடிச்சிடுங்கோ. ஒரு செப்பரேட்டான ட்ரேயில் இதை அடுக்கி விடுங்கோ. ஸோ சின்ன சின்ன போலியாக அதை பிடிச்சிடுங்கோ. என்ன மினி பன். ஸோ இந்த இருக்குது நான் இது எல்லாத்தையும் வந்து ரவுண்டாக போலாக பிடிச்சிருக்கிறேன். இதில் எல்லாம் வந்து ரஃப்லியாக வந்து 35 கிராம் வருது ஈச் அந்த ரவுண்ட் பாலும். ஆனால் ஒரு 3 மட்டும் 40 கிராம் வருது. ஸோ எல்லாமே வந்து 14 சின்ன பால் வந்திருக்குது. பிளாஸ்டிக் ரேப்பால் மூடணும். இந்த பிளாஸ்டிக் ரேப்பால் மூடி போட்டு இப்படி நான் பிளாஸ்டிக் ரேப்பால் மூடி இருக்கிறேன். இந்த மூடி போட்டு ஒரு மணித்தியாலம் இதை ரைஸ் பண்ண வைப்போம். ஸோ இப்போ இதில் எக்ஸாக்ட்லி வந்து ஒரு மணித்தியாலம் ஆயிட்டுது. ஸோ உங்களுக்கே பார்க்க தெரியுது டபுள் அண்ட் சைஸ் வந்துட்டு. இப்படி டபுள் அண்ட் சைஸ் வராட்டிக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வையுங்கோ. ஸோ நான் ஏற்கனவே வந்து கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணியிருக்கிறேன். அதில் இருக்க காற்றெல்லாம் ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டு இப்படி ரவுண்டாக பிடிச்சிட்டு கவுண்டர் டாப்பில் வச்சு இதை ரோல் பண்ணி எடுக்கணும். ஆளும் தின்னாயில ஒரு அளவுக்கு தின்னா ரோல் பண்ணி எடுக்கணும். ஸோ இதை ரவுண்டாக ரோல் பண்ணி போட்டு இப்படி தின்னா ரோல் பண்ணியிருக்கேன். நான் செய்து வச்ச ஃபில்லிங் இதில் வைப்போம். நிறைய வைக்க தேவையில்லைண்டா இது மினி பன். நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மாதிரி வச்சுருக்கிறேன். இது 2 பக்கத்தையும் எடுத்து உங்களோட இப்படி கையில் வச்சுக்கொண்டு பேட்டிஸுக்கு சீல் பண்ணிங்கல்ல அதே மாதிரி இப்படி சீல் பண்ணிவிட்டு இந்த ஒரு பக்கத்துலேருந்து இப்படியே சுருக்கி அமர்த்தி ப்ரெஸ் பண்ணி கொண்டு வாங்க நடுவுக்கு. இப்படி கொண்டு வந்துட்டு மெட்ட பக்கம் திருப்பி இதுலேருந்தும் சுருக்கி நடுவு கொண்டு வந்துட்டு இப்போ 2ஐயும் வந்து இப்படியே அமர்த்தி உண்டாக்கிட்டு டைட்டாக இப்படி உண்டாக்கிட்டு இப்படி சேர்த்துட்டுன்னா இந்த இருக்குது என் கிச்சன் சிசர்ஸ் இருக்குது. இந்த கிச்சன் சிசர்ஸால் இது இப்படியே வெட்டி விடுங்கோ. வெட்டி விட்டிங்கன்னு சொன்னால் இந்த பர்ஃபெக்டாக வந்து கீழே சீல் பண்ணியிருக்கு. கீழே கவுண்டர் டாப்பில் வச்சுக்கொண்டு இதை ப்ரெஸ் பண்ணி ஓவல் ஷேப்பில் இதை ப்ரெஸ் பண்ணி விடுங்கோ. நல்லா பர்ஃபெக்டாக சீல் பண்ணியிருக்கு. ஸோ இதில் எண்ணெய் நான் ஏற்கனவே உருட்டி வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் ஃபில்லிங் எடுத்து நடுவில் வச்சுட்டு இப்படி இந்த மாவை கையில் இப்படி தூக்கிட்டு பேட்டிஸுக்கு சீல் பண்ணுற மாதிரி 2 பக்கம் சீல் பண்ணி போட்டு இந்த ஒரு பக்கத்துலேருந்து இப்படியே சுருக்கி அமர்த்தி ப்ரெஸ் பண்ணி கொண்டு வாங்க நடுவுக்கு. இப்படி கொண்டு வந்துட்டு மெட்ட பக்கம் திருப்பி இதுலேருந்தும் சுருக்கி நடுவு கொண்டு வந்துட்டு இப்போ 2ஐயும் வந்து இப்படியே அமர்த்தி உண்டாக்கிட்டு டைட்டாக இப்படி உண்டாக்கிட்டு உங்களோட கிச்சன் சிசர்ஸால் இந்த எட்ஜை வந்து வெட்டி விடுங்க. இப்போ பர்ஃபெக்டாக சீல் பண்ணியிருக்கு. இப்போ இதை கவுண்டர் டாப்பில் வச்சுட்டு இப்படி ஒருக்கா நல்லபடியாக ஷேப் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மினி பன் வந்து எங்களோட மம்மி செய்கிறவா ஓவல் ஷேப்பில் தான் செய்கிறவா. ஸோ நான் இந்த பன் எல்லாம் பிடிச்சி வச்சுருக்கேன் மினி பன். ஸோ இதில் வந்து 15 வந்துருக்குது. ஸோ நான் செய்த மாவில் வந்து இதில் மிஞ்சி இருக்குது. இவ்வளோ ஃபில்லிங் வந்து மிஞ்சி இருக்குது. ஸோ இன்னொரு பிளாஸ்டிக் ரேப்பால் இதை மூடி போட்டு ஸோ நான் அந்த ட்ரே எடுத்து ட்ரே கீழே பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு தான் மேலே பண்ண வச்சுருக்கிறேன். பிளாஸ்டிக் ரேப்பால் வந்து மூடி இருக்கிறேன். மூடின அப்புறம் அதுக்கு மேலே இன்னொரு டவலால் மூடிட்டு ஒரு 25 மினிட்ஸ் வந்து இது ப்ரூஃப் பண்ண வைக்கணும். 25 நிமிஷம் இப்படியே விடுவோம். சரியாக வந்து 25 நிமிஷம் ஆயிட்டுது. இப்போ இதை இப்படி நல்லா டபுள் அண்ட் சைஸாக வந்திருக்குது. நல்லா பொங்கி இருக்குது. இந்த 25 நிமிஷத்துக்கு பிறகு திறந்துட்டு இதில் நான் ஒரு பெரிய முட்டை எடுத்து பீட் பண்ணி வச்சுருக்கேன், நடித்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து எக் வாஷ் பண்ணுங்க. அப்போ தான் நல்லா கோல்டன் ப்ரௌனாக மேலே வரும். வர பூசுங்க. அந்த நாட்களில் வந்து வீட்டில் வந்து அவன் வசதி இல்லாதபடியாக இப்படி கேக்குகள் பன்னுகள் வந்து செய்து போட்டு மம்மியாக்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பேக்கரிக்கு கொடுத்து விடுவாங்க பேக் பண்ணுறதுக்கு. எக் வாஷ் பண்ண விருப்பம் இல்லாட்டிக்கு பசுப்பாலும் நீங்கள் இதுக்கு மேலே பூசலாம். ஸோ இதுக்கு நான் ஃபுல்லாக வந்து எக் வாஷ் பண்ணிட்டேன். இப்படி எக் வாஷ் பண்ண அப்புறம் நான் இப்போ அவனுக்கு தூக்கி பேக் பண்ண போகிறேன். நான் அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கிறேன் 350 degrees Fahrenheit அல்லாட்டிக்கு 177 degrees Celsiusல ப்ரீஹீட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை தூக்கி அவனுக்கு வைப்பேன். இந்த இருக்குது நான் அவனுக்கு தூக்கி வைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கேள்விகள் வந்திருந்தது இந்த அவனில் வந்து எந்த ரேக்கில் வைக்கிறது. நார்மலி வந்து நான் பேக் பண்ணிக்க மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து இதில் 3
ரேக் இருக்குது. இந்த 3 ரேக்கில் இருக்க நடு ரேக்கில் தான் நான் வந்து கூடுதலாக வச்சு பேக் பண்ணுறேன் நான். ஸோ இந்த மினி பன்னையும் வந்து நான் நடு ரேக்கில் வச்சுருக்கிறேன். நடு ரேக்கில் வச்சிங்கன்னு சொன்னால் ஈவனாக பேக் பண்ணி வரும். ஹார்டாவோ மேலே வந்து கூட எரிஞ்சோ கீழே பாட்டமில் அப்படி ஒன்றும் வராது. நீங்கள் மிடில் ரேக்கில் வச்சு இதை பேக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இது பேக் பண்ணி வரும். ஸோ இப்போ நான் மூடி போட்டு 30 நிமிஷம் 350 degrees Fahrenheit அல்லாட்டிக்கு 177 degrees Celsiusல வச்சு இதை பேக் பண்ண போகிறேன். இப்போ சரியாக 14 நிமிஷமாக இருக்குது. இப்போ ஒரு 25 நிமிஷமாக பேக் பண்ணி கொண்டிருக்கிறேன். என்ன ஒரு 5 நிமிஷம் இருக்குது. இப்போ எக்ஸாக்ட்லியாக வந்து 30 minutes பேக் பண்ணிக்கிறேன். பர்ஃபெக்டாக பேக் பண்ணியிருக்கு. இப்போ நாங்கள் இதை வந்து மூடி போட்டு டவலாலே மூடி போட்டு ஒரு 20 minutes இப்படியே விடுங்க. இப்போ சரியாக 20 நிமிஷமாக இது ஆறி இருக்குது. ஸோ நல்லா பர்ஃபெக்டாக ஆறி இருக்குது. பர்ஃபெக்டாக பேக் பண்ணியிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த இருக்குது இதுதான் இந்த மினி பன். இதெல்லாம் செய்து முடிஞ்சுது. நல்லா சாஃப்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து பர்த்டே பார்ட்டிஸுக்கு செய்யலாம், ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு செய்யலாம். ஸோ இதை விட வந்து நீங்கள் என்ன சின்னனாகவும் செய்தெடுக்கலாம், என்ன மினி பன்னா என்ன குட்டியாக செய்தெடுக்கலாம். ஸோ இது ஆக்சுவலி வந்து இந்த மம்மியோட ரெசிபி. ஸோ இந்த மினி பன் எல்லாம் செய்து முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மினி பன் எல்லாம் செய்து முடிஞ்சது. சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.